தூக்கி போறாரே புள்ள போல தோளு மேல உள்ள தூக்கி போறாரே. 1001 படத்துல பாத்தீங்கன்னா தூதுவன் வருவான் மாறி பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக சோழ மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஆர்சிபி மக்கள் பல்லாண்டு காலமாக ஈசாலா கப்னம் டேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு ஜெயிக்குமா இல்லையா அப்படின்றத இந்த ஐபிஎல் ஆப்ஷன் ரிவ்யூவில் பார்ப்போம். நம்ம கூட நம்ம பிரபா வந்திருக்காரு. வணக்கம் பிரபா, எப்படி ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஆப்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம் விக்னேஷ். நான் உண்மையிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். அந்த ஸ்குவாட் ஆன் பேப்பர் பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஷனில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. ஸோ மற்ற அனாலிசிஸும் பார்த்துட்டு நம்ம என்ன கருத்துன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேயிங் 11 எப்படி இருக்கிற கண்டிஜென்ட்லேருந்து பிளேயிங் 11 எப்படி ஒரு சாலிட் பிளேயிங் 11 அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரபா? விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, ரஜத் பட்டிடார், லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ராசிக் தாஸ் சலாம். ஸோ இம்பேக்ட் சப்பா சூர்யா சர்மாவை யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதாங்க என்னுடைய பிளேயிங் 11. ஓகே, இப்போ பிளேயிங் 11 சொல்லியாச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட். கரெக்ட், ஜாஷ் ஹேசல்வுட் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பிளேயிங் லெவலில் ப்ரிஃபரபிளாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தது அந்த ஒரு ஐடியல் பேர் ஓப்பனிங், அதாவது லோக்கல் பாய் வெர்சஸ் அடாப்டட் பாய். விராட் கோலி அதுக்கப்புறம் ராகுல் ஓப்பனிங் கிடைக்கும், அந்த ஒரு ட்ரீம் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 14 கோடிக்கு இப்படி தட்டி தூக்கிட்டாங்க டெல்லி. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக புஷ் பண்ணியிருக்கலாம் இல்லையா ராகுலுக்கு? நிச்சயமாக ஒரு 20 வரைக்கும் போயிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாகவே பெயில் அவுட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அந்த நாளே என்னடா இது ஒரு பெரிய பிளேயர் யாரையுமே எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்ததுங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் சிஎஸ்கே மாதிரியான டீம்களும் ட்ரை பண்ணாங்க. பட் இதுக்கு ஆர்சிபி ட்ரை பண்ணலன்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். நான் அடுத்து இன்னொன்று வரேன். ஆர்டிஎம்மை வில் ஜாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எக்ஸைட்டிங்காக ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட்டு அது பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் 5.5 crores மும்பை தட்டி தூக்கிட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வில் ஜாக்ஸ்க்கு அவங்க ஹார்டாக போகலை? இல்லைங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் கிடைச்சாச்சு அப்படிங்கிற பொழுது நீங்கள் எதுக்கு வில் ஜாக்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. ஆல்ரெடி ஓப்பனிங்கில் ஃபில் சால்ட்டு, மிடில் ஆர்டரில் லியம் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு வில் ஜாக்ஸை எடுத்து அவர் வெளியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று ஒரு கால்குலேஷன் பார்த்தேன். அந்த சமயத்தில் மும்பைக்கு 10 கோடி, ஆர்சிபிக்கு 10.65 கோடி இருந்தது. அந்த சமயத்தில் 2 டீமுமே 10 பிளேயருக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஒருவேளை 7 கோடிக்கு ஆர்டிஎம் போட்டு ஆர்சிபி எடுத்திருந்தாங்கன்னா கதை அங்கேயே கந்தலாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மீதி வச்சு ஒரு 3.5 கோடியை வச்சு ஒரு 10 பிளேயர் எடுக்கணுங்கிற போது எப்படிங்க நீங்கள் எடுப்பீங்க? ஸோ அப்படி இருக்குது. அதே மாதிரி பிளேயிங் லெவல்லேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் வில் ஜாக்ஸ் டீமில் எடுத்திருந்தாங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மா எடுத்தது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆர்சிபிக்கு காலமாக இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஃபாரின் பிளேயர்ஸ் செம்ம பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், ஃபேஃப் டூ பிளஸி அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக சொல்லலாம். பெரிய டாப் பிளேயர்ஸ். விராட் கோலியை தவிர ஒரு இந்தியன் கண்டிஜென்ட் பிளேயர் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை லாஸ்ட் இயர் வரைக்கும், ரஜத் பட்டிதார் வர வரைக்கும். ஸோ ஜிதேஷ் சர்மாவை எடுத்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னொரு விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணும்பொழுது அந்த ஒரு 40 ரன் 30 ரன் இருக்கும் பொழுது நிறைய இடத்துல அவங்க திணறினதை பார்த்தோம். ஒரு 4 ஓவரில் அப்படி அடிக்கணும்னா கூட ஃபினிஷர் அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததோ. கார்த்திக் இருந்தாலுமே 1-2 மேட்ச் தான் ஃபினிஷ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஜிதேஷ் சர்மா எடுத்தது என்னன்னா அசால்ட்டா 6 அடிப்பாருங்க. அவரு பெரிய கிரவுண்ட்லேயே அவரால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற பொழுது அது ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு 11 கோடிக்கு மேலே போயிருக்காங்கிற பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல தான் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பஞ்சாபுக்குமே. அந்த ஃபார்மே ஒரு பெரிய கன்சர்னாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். பட் டைம் இருக்குது, நம்ம பார்ப்போம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் எப்படி அந்த மாதிரி கிரவுண்டில் பெங்களூர் மாதிரியான கிரவுண்டில் அவர் செட் ஆவாரா? ஆஃப் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின் போடக்கூடியவர், பட் ஆனால் ஆஃப் ஸ்பின் வந்து சுமாராக தான் போடக்கூடியவர். அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த டீமுக்குள்ளே எப்படி செட் ஆவார்னு நினைக்கிறீங்க, ஜெல் ஆவார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் மெயினாக எடுத்திருக்கிறது உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்காங்க. அவரையும் சரி டிம் டேவிட் அப்படிங்கிற போது லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் வந்து அங்கங்கே 1-2 ஓவர் ஓட்ட முடியுமே தவிர ஒரு பிரைமரி பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ அதனால குருணல் பாண்டியா உங்களுக்கு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சர்மா இருக்காருன்றதுனால 1-2 ஓவர் நீங்கள் நைஸாக ஏமாற்றி போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு ஸ்பின்னு உடனே தான் ஞாபகம் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா அவரால் வந்து ஒரு 4 ஓவருக்கு 30 ரன் கொடுக்க முடியும்னா முடியும். ஆனால் விக்கெட் டேக்கிங் பவுலரா அப்படின்றது வந்து தெரியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்சன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சர்மா ஆரம்ப காலத்தில் ஒரு அன்னோன் கமாடிட்டியாக இருந்தப்ப அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் லாஸ்ட் இயர் நாட் அப் டு த மார்க். வருண் சிவி இருந்ததால் கேகேஆர் நல்லா பண்ணாங்க. பட் சுயாஷாவில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, அவர் நல்லாவும் பண்ணலை எதிர்பார்த்த அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னைர் சிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து ஆர்டிஎம் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னில் ரொம்ப வீக்காக தெரியுறாங்களோ ஆர்சிபி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க. இப்போது நீங்கள் சென்னைக்கு போய் விளாட்னீங்கன்னா அதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் வந்து ஒரு நல்ல வெயிட்டான பவுலரை எடுத்துருவாங்களா அப்படின்னு தான் நானும் பார்த்தேன். காசு கொடுத்து ஒரு அஸ்வினையோ ஒரு சஹலையோ வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஸ்பின் அட்டாக் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி கண்டிப்பாக அந்த இடத்துல உதப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே சரியாக பிளான் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸோட வந்திருந்தாங்க ஆர்சிபி. கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ எம்ஐலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செகண்ட் டேல வரும்போது அவங்க தான் ஹையஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். செகண்ட் ஹையஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பர்சன் அவங்க தான். அவங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் டே அதனால தான் சைலண்டாக இருந்தாங்க. பட் ஆர்சிபி அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு வாஷிங்டன் சுந்தருக்காவது மணியை வந்து சேவ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம், கொஞ்சம் ஹார்டாக போயிருக்கலாம் இல்லையா? வாஷிங்டன் சுந்தர் எனக்கு இப்போ கரண்ட்ல ஃபார்ம்ல இருக்காரு, இருந்தாலும் ஏன் போகல அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி ஆர்சிபியில தான் இருந்தாரு அவரு. அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்ஹெச் போனாரு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆர்சிபியில தான் நியூ பால்ல போடவே ஆரம்பிச்சாரு இல்லையா? நியூ பால் போடவே ஆரம்பிச்சாரு. ஒரு ட்ரெண்டாவே செட் பண்ணாரு. அதை பார்த்து எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே நல்லா போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஆஃப் ஸ்பின்னிங் கண்டிஜென்சி வந்து கிடையாது. ஆஃப் ஸ்பின்னர் வந்து ஆர்சிபியில் கிடையவே கிடையாது. அது ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு, போதாத குறைக்க டிம் டேவிடும் எடுத்திருக்காங்க. ஸோ டிம் டேவிடுக்கு வந்து எந்த மாதிரி சான்சஸ் கிடைக்குமா? அவர் மும்பையில் ஒரு சில மேட்சஸ் நல்லா வின் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா ஹார்ட் சர்ஃபேஸில். பட் ஆனால் மேபி அவருக்கு வந்து இதுவும் படலாம், பெங்களூர்லும் படலாம் சின்ன கிரவுண்டுன்றதால. பட் ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும்? இல்லைங்க, டிம் டேவிட் அதான் லிவிங்ஸ்டன் இருக்காரு, உங்களுக்கு டிம் டேவிட் இருக்காரு அப்படிங்கிற பொழுது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆன் பேப்பரில் வந்துட்டு ஃபினிஷர் இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். 1-2 மேட்ச் வந்து சொதப்பலாம். இருந்தாலுமே நான் வந்து நம்புறேங்க. நிச்சயமாக வந்து சின்ன கிரவுண்டு, அவரால் வந்து பட்டாலே பால் எங்கே போகுன்னு தெரியாது. அந்த மாதிரி பெரிய பவுண்டரிஸை கிளியர் பண்ணக்கூடிய பிளேயர்ன்றதுனால நிச்சயமாக வந்து அவர் எக்ஸலன்ட் பிக் தான். நான் அடுத்து வந்து போலிங்க்கு வருவோம். போலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமார் வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி இன்னமும் ஒரு ஹையஸ்ட் பாக்கெட் பர்ஸ்க்கு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லைங்க, இப்போ உங்களுக்கு வந்துட்டு பெங்களூர் அப்படின்னு பார்த்தா அந்த பவுலிங் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம், என்னடா இது எப்போ பார்த்தாலும் இவங்க பவுலிங் தான் சொதப்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் புவனேஸ்வர் குமார் அவ்வளோ ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவருடைய அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலுமே ஆஸ் அ ஃபேனாக வந்துட்டு நல்லா போட்டால் நிச்சயமாக அது ஆர்சிபிக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு ஹேசல்வுட். ஸ்டார்க்குக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். லாஸ்ட் டைம் வந்து ஒரு 25 கோடி கிட்ட 20 கோடி கிட்ட போனவர் திஸ் டைம் வந்து 10 crores கிட்டே வாங்கிட்டாங்க. அவரை 11 crores கிட்ட எடுத்துட்டாங்க நினைக்கிறேன், 10 to 11 crores. பட் வந்து அவருக்கு வந்து பெருசாக போகலை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. இதை பற்றி எடுத்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹேசல்வுட்
ஸ்டார்க்கை விட ஹேசல்வுட் நல்ல பவுலர்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஸ்டார்க் வந்துட்டு ஆரம்பத்தில் அடி வாங்கினாரு. ஒரு 3 மேட்ச் முக்கியமான மேட்ச்களில் வந்துட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருந்தது. ஃபைனலில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் நினைக்கிறேன். அது போயிருக்கலாம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. இருந்தாலுமே நான் ஜாஷ் ஹேசல்வுட் தாங்க நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆர்சிபியில் இருந்திருக்காரு, நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல மூவ் தான். பவர் பிளேயர்லேயும் நல்லா போடுவார். அட் த சேம் டைம் டெத் ஓவரையும் அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிற பொழுது நான் அவரை நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனெல்லாம் பார்க்குறேன். எஸ், ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு பெட்டர் T20 போலராக தான் தெரியுறாரு ஹேசல்வுட். அதே மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஸ்டார்க் மாதிரி கிடையாது அவருக்கு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹேசல்வுட் தான், நானும் அதுதான் நினச்சேன். பட் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து ஸ்டார்க்குக்கு போவாங்களோன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தயால் ஏற்கனவே அவரை வந்து இதில் வச்சுருந்தாங்க, ரிட்டென்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ அவருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த 2 பவுலர்ஸ்க்குமே இல்லையா. நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ மோரார்லெஸ் இந்த டீம் நல்லா இருக்குது. பட் பேக்கப்பில் தான் பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது. நம்ம ஏற்கனவே எம்ஐ பேசின மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாங்க, இப்போ பவுலிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ராசிக் தார் சலாம்னு சொல்லிட்டு அவரை எடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து ஒரு ஹைலைட்டாக அவர் தான் இருப்பாருன்னு நான் பார்க்குறேன் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன்னா டெல்லிக்கு வந்துட்டு நிறைய அந்த கடைசி ஓவர் அவர் தான் போட்டு கொடுத்தாரு, நல்லாவும் போட்டார். நிச்சயமாக வந்து இவர் ஒரு முக்கியமான பிளேயராக வருவாருங்க. ஸோ அப்படின்றப்ப ராசிக் தார் சலாமா ரொம்ப நம்பலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ நானும் அப்படி தான் நினைக்கிறேன். மொத்தத்தில் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்ற பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் அவங்களாமே வெறும் பேக்கப்ஸ் தான். இப்போ லுங்கி, இங்கிடி அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே பேக்கப்பாக. அடுத்து முக்கியமான பிளேயரை பற்றி நான் பேசணும்னு நினச்சி மறந்துட்டு பாருங்களா. பெத்தம்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பிளேயர் எடுத்திருக்காங்க. அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான பேட்ஸ்மேன்? அவர் நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அவரை பற்றி? இல்லை, ரீசெண்டாக அவருடைய ஃபார்ம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கிலாந்துக்கு நல்லா தான் விளையாடுறாரு. அது ஆல்ரவுண்டருங்க அவரால் பவுலிங்கும் போட முடியும். ஸோ நிச்சயமாக வந்து அவர் ஒரு நல்ல பிக் தான். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாராக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் இப்போவே வந்துட்டு ஜோ ரூட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த இங்கிலீஷு அப்புறம் இந்த ஆர்சிஸ் வந்து அவங்களோட மீடியாஸ் வந்து தூக்கணும்னா ஒரேடியாக தூக்குவாங்க, இறக்கணும்னா ஒரேடியாக இறக்கிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் ராஜஸ்தானுக்கு கேட்பெரி ஏதோ ஒருத்தர் ஆடினார் நினைக்கிறேன். அவர்லாம் கரெக்ட், கேட்மோர். அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கரெக்டா? நிச்சயமாங்க. இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ கைல் ஜாமிசன் ஒரு பவுலர் இருந்தார். அவருக்கு வந்துட்டு இவங்க 15.75 அப்படின்னு போனாங்க. அந்த மாதிரி போன ஆர்சிபி நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்களேன், எல்லாமே வந்து ஒரு லியம் லிவிங்ஸ்டனு, புவனேஸ்வர் குமார், ஜிதேஷ் சர்மா. அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இவங்க போகலை. ஒரு லிமிட்டடான ஒரு ப்ரைஸ் மணிக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவுமே வந்து நல்லதுதான். பட் எனிஹவ் ஃபேன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதை பூர்த்தி செய்யலைன்னாலுமே ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் டீமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரேட் பண்ணுவீங்க ஆர்சிபி 10க்கு? நான் 7 தாங்க கொடுப்பேன். ஏன்னா அந்த ஸ்பின் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு மெயின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல்லை பொறுத்த அளவுக்கு ஸ்பின் ட்ராக்ல நீங்கள் போய் விளையாடும் பொழுது அந்த இடத்துல தான் தெரியும் நமக்கு அந்த ரியல் ஃபேஸ் ஆஃப் பிளே அப்படிங்கிறது. ஸோ இப்போ சென்னைக்கெலாம் போய் விளையாடினாக்கா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எந்த மாதிரி காம்பினேஷனில் வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா இந்த வாட்டியாவது விராட் கோலியும் நல்ல ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் வின்னிங் த பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபி அந்த ஜோஷ்லேயே வந்து ஐபிஎல்லும் வந்து கலக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி மக்களே, வீடியோஸை பார்த்தது நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி பிரபா, தேங்க்யூ ஸோ மச்.